பெண் அமைச்சரை பார்த்து நேத்து காலையில இருந்து ஏதோ ஒரு பெண்ணோட வீடியோவை போட்டு அந்த அமைச்சரை வச்சு அவதூறா பேசிட்டு இருக்காங்க சோசியல் மீடியால ஃபுல்லா. ஏன் பெண்களுக்கு ஆடை சுதந்திரமே கிடையாதா? இதான் பெரியார் அவங்க சொல்லி கொடுத்தாரா? அப்ப ஒரு பெண்ணோட வீடியோவை போட்டு அந்த பெண்ணோட ஆடையை வச்சு அமைச்சரை நீங்க மறைமுகமா கேலி பண்ணி பேசிட்டு இருக்கீங்கன்னா அப்ப பெண்ணோட ஆடை சுதந்திரம் எங்க இருக்கீங்க? முதல்ல இதுதான் பெரியார் உங்களுக்கு கத்துக் கொடுத்ததா? இதுதான் அண்ணா உங்களுக்கு கத்துக் கொடுத்ததா? அண்ணா என்ன சொன்னாரு? கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு சொல்லி கொடுத்தாரா இல்லையா? நீங்க கடமையை செய்யலன்னா வீட்டுல இருக்கிறீங்க ஆட்சியில் இல்லாம, இப்ப என் கண்ணியத்தை காப்பாடாம கண்ணிய குறைவா பேசிட்டு இருக்கிறீங்க. கட்டுப்பாடு கிடையாது. அமைச்சர்கள் யாராவது எந்திரிச்சு பேச வரிக்கு வரி எந்திரிச்சு கீழே ஓடி வந்துடுறீங்க ஸ்கூல் குழந்தை மாதிரி. அப்ப கடமை கண்ணியம் கட்டுப்பாடு எதுவும் கிடையாது. பெரியார் சொல்லி கொடுத்த பெண் விடுதலையோ பெண் முன்னேற்றமோ எதுவும் உங்க மனசுல கிடையாது. உங்களுக்கு எல்லாம் ஆட்சி அதிகாரம் வேணும். எப்பவுமே நாங்க தான் ஆட்சியில் இருக்கணும், எப்பவுமே நாங்க தான் அதிகாரத்தில் இருக்கணும், நாங்க தான் மன்னர் பரம்பரை, நாங்க ஆள பிறந்த பரம்பரை, அந்த எண்ணம் மட்டும் தான் உங்களுக்கு இருக்கிறதால தான் இப்படி அவதூறா பேசிட்டு இருக்கீங்க. இப்படி போய் புகார்களை சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு ஆட்சி மேல இவ்வளவு கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு இருக்கீங்க. 100 நாள் இதை செஞ்சிட்டீங்களா, அதை செஞ்சிட்டீங்களா, அதை பண்ணிட்டீங்களா, இதை பண்ணிட்டீங்களா? ஏன் நீங்க 100 நாள் என்ன தமிழ்நாடு தலையில திருப்பி போட்டீங்களா வந்த உடனே? அப்ப 100 நாள்ல பினான்ஸை பார்க்கணும், நிதி நிலைமையை சரி பண்ணணும், நிதி நிலைமையை சரி பண்ணி பட்ஜெட் தாக்கல் பண்ணணும், பட்ஜெட் தாக்கல் முடிஞ்சதுக்கு அப்புறம் போய் ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கான கால தேவையில்ல, அதுக்கான டைம் தேவையில்லையா? மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. நீங்க பொறுமையா உங்க வேலையை பாருங்க. ஒரு பெண் அமைச்சரை பார்த்து நேத்து காலையில இருந்து ஏதோ ஒரு பெண்ணோட வீடியோவை போட்டு அந்த அமைச்சரை வச்சு அவதூறா பேசிட்டு இருக்காங்க சோசியல் மீடியால ஃபுல்லா. ஏன் பெண்களுக்கு ஆடை சுதந்திரமே கிடையாதா? இதான் பெரியார் அவங்க சொல்லி கொடுத்தாரா? அப்ப ஒரு பெண்ணோட வீடியோவை போட்டு அந்த பெண்ணோட ஆடையை வச்சு அமைச்சரை நீங்க மறைமுகமா கேலி பண்ணி பேசிட்டு இருக்கீங்கன்னா அப்ப பெண்ணோட ஆடை சுதந்திரம் எங்க இருக்கீங்க? முதல்ல இதுதான் பெரியார் உங்களுக்கு கத்துக் கொடுத்ததா? இதுதான் அண்ணா உங்களுக்கு கத்துக் கொடுத்ததா? அண்ணா என்ன சொன்னாரு? கடமை கண்ணியம் கட்டுப்பாடுன்னு சொல்லி கொடுத்தாரா இல்லையா? நீங்க கடமையை செய்யலன்னா வீட்டுல இருக்கிறீங்க ஆட்சியில் இல்லாம, இப்ப என் கண்ணியத்தை காப்பாடாம கண்ணிய குறைவா பேசிட்டு இருக்கிறீங்க. கட்டுப்பாடு கிடையாது. அமைச்சர்கள் யாராவது எந்திரிச்சு பேச வரிக்கு வரி எந்திரிச்சு கீழே ஓடி வந்துடுறீங்க ஸ்கூல் குழந்தை மாதிரி. அப்ப கடமை கண்ணியம் கட்டுப்பாடு எதுவும் கிடையாது. பெரியார் சொல்லி கொடுத்த பெண் விடுதலையோ பெண் முன்னேற்றமோ எதுவும் உங்க மனசுல கிடையாது. உங்களுக்கு எல்லாம் ஆட்சி அதிகாரம் வேணும். எப்பவுமே நாங்க தான் ஆட்சியில் இருக்கணும், எப்பவுமே நாங்க தான் அதிகாரத்தில் இருக்கணும், நாங்க தான் மன்னர் பரம்பரை, நாங்க ஆள பிறந்த பரம்பரை, அந்த எண்ணம் மட்டும் தான் உங்களுக்கு இருக்கிறதால தான் இப்படி அவதூறா பேசிட்டு இருக்கீங்க. இப்படி போய் புகார்களை சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு ஆட்சி மேல இவ்வளவு கம்ப்ளைண்ட் சொல்லிட்டு இருக்கீங்க. 100 நாள் இதை செஞ்சிட்டீங்களா, அதை செஞ்சிட்டீங்களா, அதை பண்ணிட்டீங்களா, இதை பண்ணிட்டீங்களா? ஏன் நீங்க 100 நாள் என்ன தமிழ்நாடு தலையில திருப்பி போட்டீங்களா வந்த உடனே? அப்ப 100 நாள்ல பினான்ஸை பார்க்கணும், நிதி நிலைமையை சரி பண்ணணும், நிதி நிலைமையை சரி பண்ணி பட்ஜெட் தாக்கல் பண்ணணும், பட்ஜெட் தாக்கல் முடிஞ்சதுக்கு அப்புறம் போய் ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கான கால தேவையில்ல, அதுக்கான டைம் தேவையில்லையா? மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. நீங்க பொறுமையா உங்க வேலையை பாருங்க.